இந்த மண்ணின் மைந்தர் இன்னைக்கு மாண்புமிகு மத்திய அமைச்சர் வேல் யாத்திரை மூலமாக வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கத்தை முழங்கி 4 சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தார். எண்மண் எண் மக்கள் யாத்திரையை நடத்தி மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவ்வளவு பேர் கை தட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி தந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். அந்த சார் தமிழ்நாட்டுக்கு தமிழகத்தில் பாரதிய ஆட்சியை கொண்டு வருவார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய பணி என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். வருகிறோம், கூட்டமாக இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய ஏற்பாடு பண்ணுறீங்க, நிறைய உழைக்கிறீங்க, நிறைய போர்டு வைக்கிறீங்க. உண்மையிலே எனக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸ், இவ்வளவு பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணும். ஏன் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்க அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் விட மேலாம் நீங்கள் உண்மையிலேயே இந்த கட்சியை வலுப்படுத்தியது நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவரை மாதிரி ஒரு நேர்மையான ஆள் யாருமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த மண்டலத்திலிருந்து கட்சியை பலப்படுத்தி அவர் ஒரு ரத யாத்திரை நடத்தினார். அண்ணன் பொன்னார் அவர்கள் தாமரை சங்கம மாநாட்டை மதுரையிலே நடத்தினார். அதன் பிறகு நம்முடைய மண்ணின் மைந்தன், இந்த மண்ணின் மைந்தர் இன்னைக்கு மாண்புமிகு மத்திய அமைச்சர் வேல் யாத்திரை மூலமாக வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கத்தை முழங்கி 4 சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தார். எண்மண் எண் மக்கள் யாத்திரையை நடத்தி மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவ்வளவு பேர் கை தட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி தந்திருக்கிறார். நமக்கு அதற்கு மேல் என்ன பொறுப்பு என்றால் இனிமேல் தான் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பெல்லாம் இருக்கு. இவ்வளவு கட்டுமானத்தை இவ்வளவு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்த தலைவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது இரட்டை இலையோடு கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகமாக நாம் ஏற்பாடு செய்வதற்கு நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோடு அவருடைய தலைவர்களோடு இன்றிலிருந்து நாம் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும். திருவண்ணாமலைக்கு போன அக்கிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 300-400 கட்சிக்காரங்களை கூட்டியோட வந்து எல்லாரும் சால்வ போட்டாங்க. இன்னைக்கு பார்த்த அண்ணன் வேலுமணி அவர்கள் இன்னைக்கு அவர்கள் பார்த்து இன்னைக்கு பேசிவிட்டு போயிருக்காங்க. காரணம், நமது கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுங்கட்சியாக வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையிலே இருக்க வேண்டும். நம்முடைய சனாதன தர்மத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்ம வேத மந்திரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இனி ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்மை நாமே பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். ஆகவே அனைவரும் இன்றிலிருந்து நீங்கள் ஒன்றுபட்டு சபரிமலைக்கு போகும்போது எப்படி 41 நாள் விரதம் இருந்து போவோமோ அதே போல நீங்கள் அனைவரும் இன்றிலிருந்து ஒரு சபதம் எடுத்து நம்முடைய பூத் கமிட்டியை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் இங்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு ஒரு காலிலே அடிபட்டால் இது நயினார் நாயனுடைய கண்ணிலே வலி ஏற்படும் போல நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான முறையில் ஏற்படுத்த அனைவருக்கும் வருகின்ற அனைவருக்கும் என்னை இவ்வளவு தூரம் பெருமைப்படுத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும், தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களுக்கும், அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் அவர்களுக்கும், உங்களுக்கும் நன்றி.